Unit 2 Optics. Topic Lens. A lens is an optically transparent medium bounded by two spherical refracting surfaces or one plane and one spherical surface. அதாவது லென்ஸ் இஸ் எ டிரான்ஸ்பரண்ட் மீடியம். நம்ம லென்ஸ் பார்த்துருக்கோம். அது வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் மீடியம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் அது ஸ்பெரிக்கலாக இருக்கும். ரெண்டு சைடும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெரிக்கலாக இருக்கும். இப்போ ஒன் பிளெயின் சர்ஃபேஸாக இருக்கும், இன்னொன்று ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸாகவும் இருக்கும். Lens is basically classified into two types. They are convex lens and concave lens. First, convex lens or biconvex lens. It is a lens bounded by two spherical surfaces such that it is thicker at the center than at the edges. நம்ம கான்வெக்ஸ் லென்ஸ் பார்த்துருக்கோம். சென்டரில் எப்படி இருக்கும்னா திக்காக இருக்கும், சைடில் இருக்கக்கூடிய எட்ஜஸ் தின்னாக இருக்கும். The beam of light passes through it is converged. அந்த லைட் ரே என்ன ஆகும், வெளியில் வரும்போது அது கன்வர்ஜ் ஆகும். கன்வர்ஜ்னால் அது ஒரு சிங்கிள் பாயிண்டில் கொண்டு சேர்க்கும். ஸோ a convex lens is also called as converging lens. Next, concave or biconcave lens. It is a lens bounded by two spherical surfaces such that it is thinner at the center than at the edges. இந்த கான்கேவ் லென்ஸ் பார்த்தீங்கன்னா சென்டரில் தின்னாக இருக்கும், எட்ஜஸில் திக்காக இருக்கும். A parallel beam of light passing through it, it is diverged or spread out. இதில் லைட் ரே பாஸ் ஆச்சுன்னா இது என்ன பண்ணும், டைவர்ஜ் பண்ணும். டைவர்ஜ்னால் அது ஸ்ப்ரெட் அவுட் பண்ணும். ஸோ a concave lens is also called as diverging lens. Other types of lenses. Plano-convex lens. Plano-convex lensனா ஒரு சைடு பிளெயினாக இருக்கும், இன்னொரு சைடு கான்வெக்ஸ் லென்ஸாக இருக்கும். If one of the face of a biconvex lens is plane, it is known as a plano-convex lens. Plano-concave lens. If one of the face of a biconcave lens is plane, it is known as a plano-concave lens. ஒரு சைடு பிளெயினாக இருக்கும், இன்னொரு சைடு கான்கேவாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே கீழே டயக்ராமாக கொடுத்துருக்கு நமக்கு. கன்வர்ஜிங் லென்ஸு ஃபஸ்ட்டு பாருங்கள். கான்வெக்ஸ் லென்ஸ், பைகான்வெக்ஸ் லென்ஸ், பிளானோகான்வெக்ஸ் லென்ஸ், பாசிட்டிவ் மினிஸ்கஸ், அதுக்கு கீழே டைவர்ஜிங் லென்ஸ், கான்கேவ் லென்ஸ், பைகான்கேவ் லென்ஸ், பிளானோகான்கேவ் லென்ஸ், another one is negative meniscus. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கான்வெக்ஸ் லென்ஸோடைய டயக்ராம் நான் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராமில் இருக்கக்கூடிய இது எல்லாமே கிளியராக தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம அடுத்தது போக முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். அந்த லென்ஸோடைய சென்ட்ரு ஒன்று பாயிண்ட் பண்ணியிருக்கேன். தட் இஸ் ஆப்டிக்கல் சென்டர். அது என்னது, ஆப்டிக்கல் சென்டர். இப்போது ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஒன்று வரைஞ்சிருக்கேன், அந்த ஓ வழியாக பாஸ் ஆகிற மாதிரி. தட் இஸ் கால்டு பிரின்சிபல் ஆக்சிஸ். இப்போது இந்த லென்ஸோடைய சென்டருக்கு இந்த பக்கம் லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் F1 F2ன்னு போட்டிருக்கேன். ரெண்டுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸ். தட் இஸ் பிரின்சிபல் ஃபோக்கஸ். இப்போ லென்ஸில் ஒரு லென்ஸை ஒரு ஆப்ஜெக்டை நம்ம ஃபோக்கஸ் பண்ணோன்னா அதனோட இமேஜ் ஒரு ஸ்க்ரீன் வச்சோன்னா அதோட இமேஜ் அதில் ஃபார்ம் ஆகும். அப்போ லென்ஸுக்கும் இமேஜுக்கும் உள்ள ஒரு டிஸ்டன்ஸ் தான் ஃபோக்கல் லென்த். அதே மாதிரி தான் இப்போது இந்த லென்ஸ் இருக்குது. இந்த லென்ஸுக்கும் F1க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஃபோக்கல் லென்த்து. அது Fன்னு மென்ஷன் பண்ணுவோம். F1 இங்கே பேர் என்ன, பிரின்சிபல் ஃபோக்கஸ். இப்போ இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும்னா F1ல் ஃபார்ம் ஆகும். அப்போது லென்ஸுக்கும் F1க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் என்னது, ஃபோக்கல் லென்த்து. இப்போது 2Fன்றது சென்டர் ஆஃப் கர்வேச்சர்.
அது 2f1. அதே மாதிரி இந்த ரைட் சைடில் 2f2ன்னு கொடுத்துருக்கு. அதாவது லென்ஸோடைய சென்டர்லேருந்து 2f1க்கும் லென்ஸோடைய சென்டர்லேருந்து 2f2க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து சேம் தான். 2f1ன்னு சொல்கிறதுக்கு பதில் இன்னொரு நேம் சொல்லலாம், அதுக்கு சென்டர் ஆஃப் கர்வேச்சர். இப்போ பாருங்கள், லென்ஸ் இருக்குது. லென்ஸோடைய சென்டர் வந்து ஆப்டிக்கல் சென்டர். f1 வந்து பிரின்சிபல் ஃபோக்கஸ். இது வந்து லெஃப்ட் சைடு. அந்த பிரின்சிபல் ஃபோக்கஸுக்கும் லென்ஸுக்கும் உள்ள நடுவில் ஓடுறதுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் தான் f, தட் இஸ் ஃபோக்கல் லென்த்து. அடுத்தது 2f1ன்றது என்னது? சென்டர் ஆஃப் கர்வேச்சர். இப்போ எப்பயுமே நம்ம ஆப்ஜெக்டை வந்து லெஃப்ட் சைடில் வைப்போம், இமேஜ் வந்து ரைட் சைடில் ஃபார்ம் ஆகும். சில சமயத்தில் ஆப்ஜெக்டை வந்து லெஃப்ட் சைடில் வைக்கும்போது இமேஜ் வந்து சேம் சைட்லேயே ஃபார்ம் ஆகும். அதுக்கு பேர் வந்து வர்ச்சுவல் இமேஜ். இப்போ இது நல்லா புரிஞ்சால் மட்டும்தான் நம்ம அடுத்தது உங்களுக்கு நான் சொல்ல புரியும். நெக்ஸ்ட்டு, இமேஜஸ் formed due to refraction through a convex and concave lens. When an object is placed in front of a lens, the light ray from the object falls on the lens. The position, size and nature of the image formed can be understood only if we know the certain basic rules. இப்போ ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்ம லென்ஸுக்கு பக்கத்தில் வைக்கும்போது எங்கே இமேஜ் ஃபார்ம் ஆகும் அப்படின்ற ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் நமக்கு வந்து இது புரியும். இப்போ ரூல் 1 இங்கே பாருங்கள், ஒரு ஸ்ட்ரைட் லைன் இருக்குது, ஒரு லென்ஸ் இருக்குது, ஒரு ரே போயிருக்கு. இது வந்து ஃபஸ்ட்டு டயக்ராம் இஸ் கான்வெக்ஸ் லென்ஸ். செகண்ட் டயக்ராம் இஸ் கான்கேவ் லென்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா f1 லெஃப்ட் சைடில் f1 போட்டிருக்கு, ரைட் சைடில் f2ன்னு போட்டிருக்கு. இது ஃபஸ்ட்டு டயக்ராம் கான்வெக்ஸ் லென்ஸ். இந்த ஸ்ட்ரைட் லைன் என்னது? சென்டர் ஆஃப் லென்ஸோடைய சென்டர் என்னது? ஆப்டிக்கல் சென்டர். இந்த ஒரு லைன் பாஸ் ஆகுது பாருங்கள் சென்டர் வழியாக, தட் இஸ் கால்டு பிரின்சிபல் ஆக்சிஸ். இப்போது ஒரு லைட் ரே லென்ஸோடைய ஆப்டிக்கல் சென்டர் வழியாக போகும்போது அதில் எந்த டீவியேஷனும் இல்லாமல் அந்த ரே வந்து அப்படியே போயிடுது, ரிஃப்ராக்ட் ஆகி போயிடுது. சேம் ரூல் தான் இங்கேயும், ரே பாசிங் த்ரூ த ஆப்டிக்கல் சென்டர். இப்போ பார்த்தீங்கன்னா இது கான்கேவ் லென்ஸ் இருக்குது, அதனுடைய சென்டர் வந்து ஆப்டிக்கல் சென்டர். ஒரு லைன் போகுது ஆப்டிக்கல் சென்டர் வழியாக, அது வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ். இங்கேயும் ஒரு ரே வருது, அந்த ரே எந்த டீவியேட்டும் ஆகாமல் ஆப்டிக் சென்டர் வழியாக போயிடுது. when a ray of light strike the convex or concave lens obliquely, obliqueனா சாய்வா அப்படின்னு அர்த்தம். அந்த ரே எப்படி இருக்கு? சாய்வா தானே போகுது. at its optical center it continues to follow its path without any deviation. அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே போயிடுது. இது வந்து ரூல் 1. நெக்ஸ்ட்டு ரூல் 2. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கான்வெக்ஸ் லென்ஸு, சென்டரில் இருக்கிறது என்னது? ஆப்டிக் சென்டர். அது வழியாக ஒரு லைன் போகுது, அது என்னது? பிரின்சிபல் ஆக்சிஸ். இப்போ ஒரு ரே வந்து பேரலாக வருது பாருங்கள். எப்பயுமே ஒரு ரே வந்துச்சுன்னா அது பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியாக தான் போகும், மறக்கக்கூடாது. ஒரு ரே வந்து ஆப்டிக் சென்டர் வழியாக போகும், இன்னொரு ரே வந்து பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியாக தான் போகும். இப்போ பாருங்கள், இந்த இது பிரின்சிபல் ஆக்சிஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதுக்கு பேரலாக ஒரு ரே வருது. அந்த ரே எது வழியாக போகுது? f2 வழியாக போகுது. இங்கே f2ன்றது என்னது? பிரின்சிபல் ஃபோக்கஸ். இப்போ இங்கே வந்து செகண்ட் டயக்ராமை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. திஸ் இஸ் கான்கேவ் லென்ஸ். இங்கே சென்டராக போகிற வந்து லைனோடைய பேர் என்ன? பிரின்சிபல் ஆக்சிஸ்.
நடுவில் இருக்கிறது என்னது ஆப்டிக்கல் சென்டர். இப்போ ஒரு ரே வந்து பேரலாக வருது, நல்லா கவனிங்க, ரே பேரலாக வருது. அந்த ரே என்ன பண்ணுது, F1 பிரின்சிபல் ஃபோக்கஸில் வருது, வந்துட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆகி வெளியே டிவியேட் ஆகி போகுது. நல்லா கவனிச்சுங்க, சென்டராக இருக்கிறது என்னது பிரின்சிபல் ஆக்சிஸ். இப்போ ஒரு ரே வெளியிலேருந்து வருது, அந்த ரே F1 பிரின்சிபல் ஃபோக்கஸ் லென்ஸில் பட்டு, கான்கேவ் லென்ஸில் பட்டு பிரின்சிபல் ஃபோக்கஸில் F1ல் வந்து திருப்பி அது டிவியேட் ஆகி போகுது வெளியே. When a ray parallel to the principal axis strike a concave or convex lens, the refracted ray are converged. F1ல் வருது இல்லையா, அதான் converged. இதே கான்கேவ் லென்ஸில் பார்த்தீங்கன்னா டைவர்ஜ்ட் ஆர் appear to diverge from concave lens the principal focus. கான்வெக்ஸில் கன்வெர்ஜ் ஆகுது, கான்கேவில் என்ன ஆகுதுன்னா டைவர்ஜ் ஆகுது. நெக்ஸ்ட்டு தேர்டு ரூல், when a ray passing through concave or convex lens are directed towards the principal focus strike a convex or concave lens, the refracted ray will be parallel to the principal axis. இப்போ ஃபஸ்ட்டு டயக்ராமை பாருங்கள். the ray passing through are directed towards the principal focus. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு ரே வருது, ஃபஸ்ட்டு டயக்ராம் கான்வெக்ஸ் லென்ஸு, நடுவில் இருக்க லைன் பேர் என்னது பிரின்சிபல் ஆக்சிஸ். இப்போ எங்கேருந்தோ ஒரு ரே வருது, அந்த ரே எது வழியாக வருது, பிரின்சிபல் ஃபோக்கஸ் F1 வழியாக வருது. அந்த ரே லென்ஸில் பட்டு அந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக போகுது. ஃபஸ்ட்டு டயக்ராம். see the second diagram. செகண்ட் டயக்ராம் நல்லா கவனிங்க. this is concave லென்ஸு, நடுவில் போகிற லைன் வந்து என்னது பிரின்சிபல் ஆக்சிஸ். இப்போது எங்கேருந்தோ ஒரு ரே வருது, அந்த ரே லென்ஸில் பட்டு கான்கேவ் லென்ஸில் பட்டு எங்கே வருது, பிரின்சிபல் ஃபோக்கஸ் F2ல் வருது. F2ல் பட்டு திருப்பியும் ரிட்டர்ன் ஆகி லென்ஸுக்கு போயிட்டு அங்கேருந்து என்ன ஆகுது, டைவர்ஜ் ஆகுது, வெளியில் வருது. புரியுதா? அதாவது பிரின்சிபல் ஆக்சிஸ் பேரலாக இருக்குது, எங்கேருந்தோ ஒரு ரே வருது, லென்ஸோடைய சென்டரில் போகுது பிரின்சிபல் ஆக்சிஸ், எங்கேருந்தோ ஒரு ரே வருது, அந்த ரே லென்ஸு வழியாக பிரின்சிபல் ஃபோக்கஸ் F2ல் படுது, பட்டுட்டு அங்கேருந்து திருப்பியும் லென்ஸுக்கு போயிட்டு கான்கேவ் லென்ஸுக்கு போயிட்டு லென்ஸ்லேருந்து அந்த ரே என்ன ஆகுது, டைவர்ஜ் ஆகுது பேரலாக. அதாவது அந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக அந்த ரே வெளியே வந்துடுது. ஸோ திஸ் இஸ் ரூல் 3. நெக்ஸ்ட்டு, refraction through a convex lens. Let us discuss the formation of image by a convex lens when the object is placed at various position. இப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் அட் இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டின்னா என்ன, ஆப்ஜெக்ட் வந்து எங்கேயோ ரொம்ப தூரத்துலேருந்து வருதுன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா சென்டராக போகிற ஒரு லைன் பேர் என்ன, பிரின்சிபல் ஆக்சிஸ். இந்த லென்ஸ் என்னது கான்வெக்ஸ் லென்ஸு, லென்ஸோடைய சென்டர் என்னது ஆப்டிக்கல் சென்டர். இப்போது எங்கேருந்து ஒரு ரே வருது, when an object is placed at infinity a real image is formed at the principal focus. இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகுது, F2ல் ஃபார்ம் ஆகுது, தட் இஸ் பிரின்சிபல் ஃபோக்கஸ். அதாவது லென்ஸோடைய லெஃப்ட் சைடில் எங்கேயோ ஒரு ஆப்ஜெக்ட் இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த ஆப்ஜெக்டோடைய இமேஜ் வந்து எங்கே ஃபார்ம் ஆகுது, F2, தட் இஸ் ரைட் சைடில் பிரின்சிபல் ஃபோக்கஸில் ஃபார்ம் ஆகுது. the size of the image is much smaller than that of the object. ஒரே பாயிண்டில் வந்து அது வந்து அது கன்வெர்ஜ் ஆகுது, அந்த அளவுக்கு ரொம்ப சின்ன ஸ்மால் சைஸ் இமேஜ் இஸ் ஃபார்ம்டு at principal focus. Next, object placed beyond C, that is C is
greater than 2f. 2fக்கு அந்த பக்கம் வைக்கிறாங்க ஆப்ஜெக்ட், சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கு அந்த பக்கம் வைக்கிறாங்க. நான் சொல்லியிருக்கேன், ஒரு ரே வந்து ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா ஒரு ரே வந்து ஆப்ஜெக்ட்லேருந்து ஏபின்றது ஆப்ஜெக்ட், இங்கே நல்லா கவனிங்க, ஏபின்றது ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்டோடைய ஒரு ரே எது வழியாக போகுது, ஆப்டிக்கல் சென்டர் வழியாக போகுது. இன்னொரு ரே ஏலேருந்து லென்ஸுக்கு போயிட்டு லென்ஸிலேருந்து பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியாக போகுது. இது ரூல்ஸு. ஒரு ரே கண்டிப்பாக நீங்கள் எந்த டயக்ராம் பார்த்தாலும் ஒரு ரே வந்து ஆப்டிக்கல் சென்டர் வழியாக போகும், இன்னொரு ரே வந்து பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியாக போகும். இப்போ நம்ம ஆப்ஜெக்ட் எங்கே வச்சுருக்கோம், லெஃப்ட் சைடில் 2fக்கு அந்த பக்கம் வச்சுருக்கோம். 2fனானது சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கு அந்த பக்கம் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் ஏபியிலேருந்து ஒரு ரே வந்து ஆப்டிக் சென்டர் வழியாக போகுது, இன்னொரு ரே வந்து லென்ஸில் வந்துட்டு எங்கே போகுது, பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியாக போகுது. இப்போ எங்கே இமேஜ் ஃபார்ம் ஆகுது, ஏ டேஷ் பி டேஷ் f2க்கும் 2f2க்கும் நடுவில் என்ன ஆகுது, இமேஜ் ஃபார்ம் ஆகுது. when an object is placed behind the center of curvature beyond C, a real and inverted image is formed between the center of curvature and the principal focus. The size of the image is the same as that of the object. இப்போ ஆனால் இங்கே சைஸ் ஆஃப் த இமேஜ் சின்னதாக இருக்குது, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சைஸ் ஆஃப் த இமேஜ் வந்து சேமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. This is the object placed beyond C. இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பியும் அந்த ரூல்ஸ் ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரூல் 1, இது வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னது, கான்வெக்ஸ் லென்ஸு, நடுவில் போகிற லைன் வந்து பிரின்சிபல் ஆக்சஸ், லென்ஸோடைய சென்டர் வந்து என்னது, ஆப்டிக் சென்டர். இப்போ வந்து லெஃப்ட் சைடில் எப்போயும் நம்ம என்ன பண்ணுவோம், ஆப்ஜெக்ட் வைப்போம், ரைட் சைடில் நம்ம இமேஜ் ஃபார்ம் ஆகும், இல்லைனா சேம் சைடில் கூட லெஃப்ட் சைடில் கூட இமேஜ் ஃபார்ம் ஆகும், எப்படி வேணாலும் இமேஜ் ஃபார்ம் ஆகலாம். இப்போ இங்கேருந்து ஒரு ரே வருது, அது ஆப்டிக் சென்டர் வழியாக வரும்போது அது டீவியேட் ஆகி போயிடுது. அடுத்தது கான்கேவ் லென்ஸு, இல்லை இந்த லைன் வந்து பிரின்சிபல் ஆக்சஸ். அதே மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கேயோ லைட் வருது, அந்த லைட் வந்து ஆப்டிக் சென்டர் வழியாக போகும்போது இது என்னது அப்படியே எந்த டீவியேட் ஆகாமல் அப்படியே என்னது அப்படியே போயிடுது. திஸ் இஸ் ரூல் 1. ரூல் 2, கான்வெக்ஸ் லென்ஸு, இந்த லைன் வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ், ரே வந்து பேரலாக வருது, அந்த ரே எங்கே போகுது, பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியாக தான் போகுது. அடுத்தது வந்து கான்கேவ் லென்ஸு, இங்கே பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு ஒரு ரே பேரலாக வருது, அது f1 பிரின்சிபல் ஃபோக்கஸில் பட்டுட்டு திருப்பி அங்கேருந்து என்னது ரிட்டர்ன் ஆகி டீவியேட் ஆகுது, வெளியே போகுது. அதான் 2 ஏரோ மார்க் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு ரூல் 3, கான்வெக்ஸ் லென்ஸு. இப்போ வந்து எங்கேருந்து ஒரு ரே f1 வழியாக வருது, f1 வழியாக வந்து லென்ஸில் பட்டு அந்த பிரின்சிபல் ஆக்சஸுக்கு பேரலாக போகுது அந்த ரே. இதே கான்கேவ் லென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நடுவில் என்னது பிரின்சிபல் ஆக்சஸ் இருக்குது, எங்கேருந்தோ ரே வருது, அந்த ரே வந்து பிரின்சிபல் ஃபோக்கஸில் பட்டுட்டு திருப்பியும் ரிட்டர்ன் ஆகி லென்ஸில் பட்டுட்டு லென்ஸ்லேருந்து என்ன பண்ணுது, பிரின்சிபல் ஆக்சஸ்க்கு பேரலாக போகுது. ஸோ திஸ் இஸ் த ரே பாசிங் த்ரூ ஆர் directed towards the principal focus. Thank you.